சுமதியைப் போலவே சாதி மறுப்பு திருமணம் செய்த பவானி என்ற பெண்ணை அவரது குடும்பத்தினரே ஆணவ கொலை செய்தனர். மனைவியை பிரிந்து 2 குழந்தைகளுடன் தனியே தவித்து வருகிறார் அவரது கணவர் சதீஷ். வேலூரைச் சேர்ந்த சதீஷ் திருப்பூரைச் சேர்ந்த பவானியை கடந்த 2008ஆம் ஆண்டு சாதி மறுப்பு திருமணம் செய்தார். இரு வீட்டாரும் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் ராமநாதபுரத்தில் இருவரும் தனிக்குடித்தனமாக சென்றனர். 6 ஆண்டுகளில் சதீஷ் பவானி தம்பதிக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறந்து வாழ்க்கை இனிமையாக சென்று கொண்டிருந்த தருணத்தில் 2013ஆம் ஆண்டு சதீஷ் மலேசியாவுக்கு சென்று விட்டார். இதையடுத்து 2014ஆம் ஆண்டு பாட்டி வீட்டில் இருந்த பவானியை அவரது தாயார் உமா மகேஸ்வரி, தந்தை ஜெயக்குமார், சகோதரர் தினேஷ், அவரது நண்பர் சரவணன் ஆகியோர் சேர்ந்து கொலை செய்ததாக தெரிகிறது. இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து வருவதாக பவானியின் கணவர் சதீஷ் தெரிவித்தார். எங்கள் பசங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி அம்மாவை பாட்டி, அதாவது அப்பத்தா, அவங்க ஆயா, தினேஷ் மாமா, தாத்தா, இன்னொரு பையன் இவன்னு சொன்னாலங்க சரவணன், அவன் ஃப்ரெண்டுன்னு சொன்ன பாருங்க, அந்த பையன் 4 பேரும் சேர்ந்து மர்டர் பண்ணுறாங்கப்பா. எங்களை ஒரு தள்ளி எட்ட விட்டுட்டாங்க, அதுதானே உங்களையும் கொண்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே அதன் பிறகு தான் நான் ஹைகோர்ட்டில் போய் நான் அப்பீல் பண்ணேன்.